இன்னைக்கு நூதனமாக திருடுறாங்க டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா. அடே அப்பா, ஒரு பெரிய இன்ஸ்பெக்டரு ஊர் முழுதும் பாதுகாப்பு கொடுத்துட்டு வயர்லெஸில் பேசிட்டு வர்றாரு. எஸ் வாவர் 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 4 3 2 1 வாவர் 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 வாவர். எஸ்பி வர்றாரு. டே எங்கே பாடுறா டே எஸ்பி வந்துட்டு இருக்காரு. எங்கே ஏன்னடா வேர்க்கல்ல தின்னுட்டு இருக்கா? வாவர் 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 வைய 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 வையன்னு பாரா முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டு வாசலில் அவங்க சம்சாரம் உட்காந்து தேம்பி தேம்பி தலையை விரிச்சு போட்டு அழுதுகிட்டு இருக்கு. என்னடி மாமா, நீங்கள் ஊர் முழுதும் ஓவர் போட்டு போனீங்களா? நம்ம வீட்டை 8:30க்கெல்லாம் ஓவர் போட்டு போயிட்டாங்க மாமா. என்னடி சொல்கிற? 25 பவுன் எங்கள் அப்பையும் போட்டு விட்டது அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னது, இன்ஸ்பெக்டர் வீட்டிலே அடிச்சுட்டாங்களா? அவர் சிவாஜி கணேசன் ரசிகர். யூனிஃபார்மை கழட்டிட்டு பாட்டு, ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடி தங்கம். இன்ஸ்பெக்டர் மனைவி ஒரு வசனம் சொன்னா பாருங்க. மாமா, சாதாரண வீட்டில் கொள்ளையடிச்சா இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளையடிச்சா நம்ம யார்கிட்ட மாமா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? தானாடவில்லையம்மா சதையாடு. இதை ஒருத்தன் போட்டிருக்காயா மீம்ஸா. இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளையடிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் கோலம் போடுற பொண்ணை செயின் அத்துட்டு போகிறாங்கிறது டவுனில் சாதாரண விஷயம். ஒரு அம்மா 15 பவுன் நகையை போட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஒருத்தன் பார்த்துருக்கான், நல்ல வருமானம்டா அப்படின்ட்டு 2 பேர் பைக்கில் வெக்குன்னு அத்துட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் செக் பண்ணுறாங்க. அம்புட்டும் கவரிங்க. அவன் எப்படியும் ஒரு 2 லட்சம் தேரமுடான்னு பார்த்தா 250 ரூபா கூட பெறாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்லடா நம்ம திருட்டு தொழிலில் மாட்டினா கூட பரவாயில்ல, இந்த பொம்பளை நம்மளை இப்படி முட்டாளாக்கி விட்டுருச்சேன்ட்டு அம்மா வணக்கம்மா, நாங்கள் தாம்மா அத்துட்டு போனோம், இந்தாங்க திருப்பி வச்சுக்கிறோங்க. இப்படி ஒரு அம்மாவை நாங்கள் பார்த்தத நீங்கள்லாம் அப்பிங்கன்னு தெரிஞ்சுதாண்டா இந்த கவரிங்கை போட்டு போட்டு எவன் திருடன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இப்போ பண்ணண்டான்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக 2 பேரையும் பிடிச்சி கொடுத்துருச்சு. காரணம், டவுனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை தேடித்தான் போகணும். டவுனில் எல்லாம் இறுக்கமாக இருக்கான், டென்ஷனாக இருக்கான், சிரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் நகைச்சுவை இருக்குது. அருமையாக பேசினார். அதற்கு பதில் சொல்லணும். கிராமத்தில் அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய கடலூர் தனியவேல் பாட்டும் பேச்சும் கலந்து பேச வருகிறார். வாய்யா, ஒரு கிராமத்துக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க நீ. என்ன பேண்ட்டு, இன்ஷர்ட்டு, ஷூவு. அடே எங்கள் அப்பா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கா? ஒரு கிராமத்து அணியில் பேசுகிற ஆள்னா விஜயகுமார் மாதிரி வந்திருக்கணும், என்னை மாதிரி வந்திருக்கணும். இல்லை நடுவர் அவர்களே, கிராமத்தானுக்கு இது போன்ற நாகரிகமான உடைகளையும் உடுத்த தெரியும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த உடையில் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். ஆனால் நீ கடலூர்காரங்கிறத இப்படி நிரூபிப்பேன்னு நான் தெரியவே இல்லையா? எங்கள் அப்பா, ஜோதியை ஏற்றி வைக்கும் ஊரிலிருந்து தீபத்தை ஏற்றி வைக்கும் ஊருக்கு நான் வந்திருக்கின்றேன். நடுவரிலே ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுச்சான், அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்கூலில் எல்லாருமே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் யாரும்மா சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சான். அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்குடா, அந்த புக்கில் எழுதியிருக்கு இவங்கெல்லாம் உயர்ந்த ஜாதி இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். புக்கிலையாம்மா அப்படிலாம் எழுதியிருக்கு? ஆமாண்டா, புக்கில் தான் அப்படிலாம் எழுதியிருக்கு. அப்படின்னாம்மா நான் பெரியவன் ஆனதும் நான் ஒரு புக் எழுதுவேன், அந்த புத்தகத்தில் எல்லாரும் சமம் அப்படின்னு நான் எழுதுவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை பெரியவனானதும் ஒரு புத்தகத்தை எழுதியதாம். அந்த புத்தகத்தின் பெயர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அந்த புத்தகத்தை எழுதியவர் BR அம்பேத்கர் அவர்கள். அவருடைய 130 ஒருத்தங்க பின்னாடி என்ன ஆக போகிறாங்கன்றதை குழந்தையிலே காமிச்சிருவாங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு அம்மா தெருவு முழுவதும் பலூன் விட்டு விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா கலர் பலூனும் மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான்,
சிவப்பு பலூன் பறக்குது, வெள்ளை பலூன் பறக்குது, மஞ்சள் பலூன் பறக்குது, ப்ளூ கலர் பலூன் பறக்குது. ஏமா கருப்பு பலூனாக மட்டும் பறக்க விட மாட்டேங்கிறாங்க? ஏமா அந்த கலர் என்னமா செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டான். கருப்பு பலூனை ஒரு காலத்தில் பறக்க விடுவாங்கடா, நீ நினச்சா அப்படின்ட்டு அந்த அம்மா அன்னைக்கு அவன் கன்னத்தை தட்டி கொடுத்தது. அது வேறு யாரும் இல்லை, கருப்பர்களின் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலாவை தான். குழந்தையில் கருப்பு பலூன் நம்ம வீட்டில் பறக்காதான்னு கேட்ட அந்த குழந்தை. உண்மையிலே இந்த புத்தக கண்காட்சிக்கு பெரியவங்க வந்திருக்கிறத விட ஒரு பாப்பா அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கு பாருங்க. இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கி வரப்போகிறது. அவங்க அப்பா பேசாமல் அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம், தன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கு. அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருக்கேன். ஆஸ்பத்திரியில் பிறந்து டவுசரை போட்டு வந்து உட்காந்துருக்கேன். உண்மையிலே அவன்லாம் இருக்க வரைக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு லியோனிக்கு ரசிகர் மன்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் அவனுங்களை நான் திருப்திப்படுத்தினா தான் நான் இன்னும் 10 வருஷத்துக்கு ஓட்ட முடியும். பேசு சும்மா எங்களுக்குள்ள. இந்த இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கேன், என்ன பாருங்கள் ஆள் ட்ரெஸ்ஸு. ஆண்டாண்டு காலமாய் எப்பொழுதுமே திருவண்ணாமலையில் மலை மீது தீபத்தை ஏற்றி வைத்துத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். ஆண்டாண்டு காலமாய் திருவண்ணாமலையில் மலை மீது தீபத்தை ஏற்றி வைத்துத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். முதலாய் மண்ணில் அறிவு தீபத்தை இந்த ஆண்டுதான் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, நான் முழுமையான கிராமத்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் பட்டிமன்றத்துக்கு வரணும்னு சொன்னப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் பிஎன் பாளையத்துலேருந்து நான் கிளம்பும்போது பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காந்தான். வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசம், அது வேற ஒரு வாசம் நடுவர்கள். எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐயா பட்டிமன்றத்துக்கு போகிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்ன. அவன் என் பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டான். நான் வேற வாட்ச் கட்டியிருந்தேன்னா அவன் என்ன நினப்பில் இருந்தான்னு தெரில, இந்த வாட்சுக்கு பில்லு வச்சிருக்கிறியான்னா. நான் சொந்தமாக வாங்கின ஏதோ அரசியலில் பாதிக்கப்பட்டவனாக இருப்பேன், அதெல்லாம் வச்சிருக்கிறேன்னு. உடனே என்னை சுரண்ணா, தம்பி ஒரு ஃபோனை போடுங்கண்ணா. ஏன் நீ ஃபோனை போட மாட்டியான்னு. இல்லை என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை போடுங்கண்ணா. யோ உன் பொண்டாட்டிக்கு நான் எதுக்கியா ஃபோனை போடணுன்னு. போடுவியா மாட்டியான்னா. சரி ரொம்ப தொல்லை பண்ணுவான் போல இருக்கு, பட்டிமன்றத்துக்கு போகிறோம், இவங்கிட்ட எதுக்கு நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு சரிண்ணே நம்பரை சொன்னேன்னே. பொண்டாட்டின்னு போடு தம்பி போவோம்னா. டேய் பொண்டாட்டிலாம் போட முடியாதுடா, 10 நம்பரை சொல்கிறான்றேன். என் புள்ள அவங்க அம்மா ஃபோனில் அம்மான்னு போடுறான் போகுது, என் ஃபோனில் பொண்டாட்டின்னு போட்டால் போகுது, உனக்கு போடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறான்னா. ஐயோ கொலகார பாவி, இவங்கிட்ட சிக்கியிருக்கமேன்னு. ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நடுவில், அவனை திருத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணி அவன் இடுப்பில் ஒரு 1/4 பாட்டில் வச்சுருந்தான் நடுவில். அந்த பாட்டிலில் ஒரு ஈயை பிடிச்சி போட்டு, பார்த்தீங்களா குடிகாரர் அவர்களே, 1/4 பாட்டிலில் போட்ட ஈ செத்து போச்சு, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு. அந்த கிராமத்தான் சொன்னான் பாருங்க, 1/4 அடித்தா வயிற்றில் இருக்க புழு பூச்செல்லாம் செத்துருன்னு தெரியுது தம்பின்னா. அங்கனையே நான் செத்துட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என் தம்பி நாகமுத்து பாண்டியன் வந்து பேசினதுக்கு அப்புறம் அடடடடா, நகரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அவ்வளவு கலாய்க்கிறாங்க. சார் சிரிச்சா டீ வாங்கி கொடுக்க சொல்லுவோம்னு சிரிக்கவே மாட்டான் சார் நகரத்தில் இருக்கவன். ஒருத்தனை பார்த்து சிரிச்சிட்டோம்னா கடன் கேட்டுருவான்ட்டு சிரிக்கவே மாட்டானுங்க. வாங்கினேன் சொல்லு. இல்லை ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், சொல்லு. சொன்ன பிறகு நான் முடிவு பண்ணுறேன் நல்ல விஷயமா இல்லையான்ட்டு அப்படின்னு இறுக்கமாகவே மெயின்டைன் பண்ணிடுவேன். கொஞ்சம் சிரிச்சிட்டா தான் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணி விட்டுருவேன். கேப்பில் கெடா விட்டுவாங்க டவுனில், அதனால தான் நிறைய பேர் அந்த கேப்பே விட மாட்டாங்க. சார் முதல்ல இந்த சிட்டியில் போகிற பஸ்ஸுக்கும் கிராமத்தில் போகிற பஸ்ஸுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது சார். சிட்டியில் உங்களுக்கு ஏசி பஸ் விட்டுருப்பான் சார். அந்த ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஹெட்செட் எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு இவன் அவங்கிட்ட பேச மாட்டான், அவன் இவங்கிட்ட பேச மாட்டான், உருன்னே போவான் சார். ஆனால் கிராமத்தில் இருக்கிற பஸ்ஸுக்கு போய் பாருங்க, அந்த பஸ்ஸில் ஏசிலாம் இருக்காது சார், ஆனால் இளையராஜா இருப்பார் சார். அந்த பஸ்ஸில் ஏசி இருக்காது, ஆனால் இளையராஜா இருப்பார். பஸ்ஸுக்குன்னே பாட்டு வச்சுருக்கோம் தெரியுமா கிராமத்துலலாம், எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா. டெம்ப்ளேட்டாக ஒரு 4 பாட்டு வச்சுருப்பாங்க சார். எல்லா கிராமத்தில் ஓடுற எல்லா டவுன் பஸ்லேயும் அந்த பாட்டு இருக்கும், கேட்டிருக்கீங்களா? துது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, தூண்டாமணி வேலைக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா.
அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது பாக்கியராஜ் பாட்டு ஒன்று வச்சுருப்பான். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பசங்களுக்குனே வச்சுருப்பான். காலேஜுக்கு கிராமத்துலேருந்து போகிறவங்களாம் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த பஸ்ஸில் இருக்க பிள்ளைகளை பார்ப்பான். ஊருக்குள்ள 100 பொண்ணு என் நினைப்பில் ஏங்குது, அத்தனையும் தள்ளி வச்சு உன் நினைப்பில் வாழுறேன், காசு பணம் சீர்வரிச கேட்கவில்லை நானடி, ஆசை வச்ச பாவத்துக்கு அள்ளி தர்பார் ஏனடி. இதே பாட்டா போட்டுட்டு இருப்பான் பஸ்ஸில். புதுக்கோட்டையில் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் சார், ஒரு கிராமத்தில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னையா இந்த டைம்ல என்ன பிரச்சனை, ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்க? இல்ல, அவங்க ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் இறந்துட்டாராம், புதுசா எலெக்ஷன் வச்சிருக்காங்களாம், அதுக்காக மக்கள் போராட்டம் பண்றாங்க. கிராமத்து மக்கள் தன்னெழுச்சியோட ஒரு போராட்டம் பண்றானே, இந்த போராட்டத்துல என்ன வலிமையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல போய் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓரமா நின்று கேட்கிற நடுவர்களே, கொடுக்காதே கொடுக்காதே, ஓட்டிற்கு பணம் கொடுக்காதே. கிராமத்தான் என்ன ஒரு உணர்வு பார்த்தியா அப்படின்றேன். பக்கத்துல இருந்து ஒருத்தன் மைக்கு பிடிங்கி சொல்றான், கொடுக்காதே கொடுக்காதே, பக்கத்து வார்டுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு எங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்காதே, கொடுத்தா சமமா 1000 ரூபாயா கொடு. யாரா நீங்கெல்லாம்? சிட்டியில தான் அதிகமான ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன்? எங்கேயுமே சிரிக்காதவன் அதிகமா எங்க இருக்கானோ அங்கதான் ஹாஸ்பிட்டல் அதிகமா இருக்கும். சார், அதிகப்படியா காசு செலவு பண்ணி ஆடிக்கார்ல போறது இல்ல சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இருக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் சார் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நடுவர் அவர்கள் சொன்னாங்களே டெத்து வீடு, நான் கிராமத்தில் பிறந்தவன் இல்லையா, அந்த கிராமத்தில் அந்த டெத்து வீட்டில் நடக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கணுமே. சொல்கிறாங்க, கோயின்சாமி சித்தப்பா செத்துட்டான் கிளம்புங்கடா அப்படின்னா, சிட்டியில் என்ன சார் பண்ணுவான், பக்கத்து வீட்டில் ஒருத்தவன் இறந்துருப்பான், இவன் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பிரியாணி உட்காந்து தின்னுட்டு இருப்பான். இதுதான் சிட்டியில் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் பாருங்க, அவன் செத்துட்டான்னு சொன்னோடனே ஆம்பளைங்கெல்லாம் வாயில் துண்டை வச்சுட்டு அழுவான் தெரியுமா நடுவில் கிராமத்தில். அந்த காட்சியை நீங்கள் அந்த உருக்கத்தை அங்கே தான் பார்க்கணும். ஏன் வாயில் துண்டை வச்சுட்டு அழறான் தெரியுமா? இவன் அடித்த சரக்கு அவனுக்கு தெரியக்கூடாது, அவன் அடித்த சரக்கு இவனுக்கு தெரியக்கூடாது. இதை ஒரு நுணுக்கத்தை வச்சிருக்கிறான். ஆம்பளைங்க அமைதியாக வேனில் ஏறிடுவான் நடுவில் கிராமத்தில். ஆனால் பெண்கள் பாருங்க, குடு 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 குடுன்னு ஓடியாந்து வேனில் காலை வைக்கும். வச்ச உடனே வேனில் எட்டி பார்க்கும், டிவி வச்ச வேனா வரலையா? ஏம்மா சாவுக்கு தானம்மா போகிறீங்க கிராமத்தில், ஏதோ டிவி வச்ச வேனா வரல. அந்த வேனில் ஏறின உடனே இருக்கிற எல்லா பாட்டையும் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க நடுவர்களே. அந்த கிராமத்தில் தான் அந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த சாவு வீடு இருக்கிற தெரு மோனை வந்து நின்ன உடனே நடுவர்களே, அந்த வேனில் சிவாஜி கணேசன் என்ன, கமலஹாசன் என்ன, விக்ரம் என்ன, அந்த முடியை அவுத்து விட்டு என்ன விட்டு போயிட்டீங்களே என்ன அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 2 நிமிஷம் அழுது இருக்காது நடுவர்களே, 2 நிமிஷம் அழுது இருக்காது. எம்மா நேரம் தாண்டி அழுவுறது, டீ எடுத்துன்னு வருவாங்களா மாட்டாங்களா? அதுவும் கரெக்டாக பாருங்க, அழுது முடிச்சு கிளம்பும் போது ஆம்பளைங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையானதை வாங்கின்னு இருப்பாங்க. நமக்கு 10 ரூபா ஜூஸ் பாட்டிலாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கடி. நீங்கள் முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த படம் பார்க்காம இருப்போம் ஐயா. நடுவர்களே, அந்த படத்துலேருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்கள் குரலை நீங்கள் பாடுங்களே ரசிகர்களுக்காக. என்ன பாட்டு? நிறைய பாட்டு இருக்கு. பூங்காற்று திரும்புமா, பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி அடுக்குமா, சூரியன் கருக்குமா, ராசாவி வருத்தமா. போன வாரம் மாஸ்டர் ரீமாஸ்டர் வெர்ஷன் சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. கிராமத்துலேருந்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் நான் தேட்டரில் உட்கார வச்சு அந்த படத்தை காமிச்சேன் நடுவர்களே. பாட்டுன்னா பாட்டு, அப்படி ஒரு பாட்டு. ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா, எசப்பாட்டு படிக்கட்டுமா, ஏஞ்சோட்டு பொண்ணுகளா வாழ கண்ணுகளா, அடி மாமரத்து கரமேலே. அங்கிருந்து ராதா பாட, இங்கிருந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பாட, பாத்தியம்மா எப்படி ஒரு படம் நம்ம பாருங்க. மாமரத்து கரமேலே
மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எஞ்சோட்டு பொண்டுகளா எலுமிச்சம் கண்ணுகளா. என்ன பாட்டியா மலேசியா. அந்த காட்சியை என் ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு படம் எப்படிமா இருந்துச்சுன்னு கிராமத்தில் பிறந்த என் மனைவி சொன்னா, என்ன சிவாஜி கணேசன் வில்லனா நடிச்சிருக்காருன்னு. எது சிவாஜி கணேசன் வில்லனா? ஆமா அவர் தான் வில்லன் அப்படின்னுச்சு. ஏம்மா நல்லா பாருமா, வடிவுக்கரசி தாம்மா வில்லி, சத்யராஜ் தாம்மா வில்லன், அவர் கதாநாயகம்மா அப்படின்னு. அவர் கதாநாயகம் கிடையாது, அவர் தான் வில்லன் அப்படின்னுச்சு. எப்படிமா சொல்ற அப்படின்னு அவ சொன்ன பதில்ல நான் ஆடி போயிட்டேன். நடுவர் என்ன சொன்னா தெரியுமா? வடிவுக்கரசி ஒரு திருவிழாவுக்காக போறா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து அவள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு சத்யராஜால ஏமாத்தப்படுறா. அவ அப்படியே விட்டிருந்தா கூட அவங்க அப்பா யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு அவளை சந்தோஷமா வாழ வச்சிருப்பான். தான் தாய்மாமன் கஷ்டப்பட்ட கூடாதுன்னு சிவாஜி கணேசன் அவ கழுத்துல தாலியை கட்டி, ஏன் சுண்டு விரலாவது 30 வருஷத்துல உன் மேல பட்டிருக்குமான்னு கேட்கிறானே, இது எவ்வளவு பெரிய கொடுமை வடிவுக்கரசிக்கு. அப்ப சிவாஜி கணேசன் வில்லன் தானே அப்படின்னு. என்ன இப்படி சொல்றேன்னு? சிவாஜி கணேசனாவது கடைசியில ராதாவை ஒரு பார்வையாவது பார்த்தாரு. சிவாஜி கணேசனை கல்யாணம் பண்ண வரைக்கும் வடிவுக்கரசி கடைசி வரைக்கும் யாரையுமே நினைக்காம வாழ்ந்தாள்ல. அப்ப வடிவுக்கரசி தான் கதாநாயகி, சிவாஜி கணேசன் வில்லன் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க நடுவர்களே. கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியவும் தெரியும், மற்றவர்கள் மனதை புரிந்து நடக்கவும் தெரியும். யாருக்கு மற்றவர் மனதை புரிந்து நடக்க தெரிகிறதோ அவர்களுக்குத்தான் உண்மையான நகைச்சுவை உணர்வு இருக்கும். அப்படி நகைச்சுவை உணர்வு விஞ்சி இருப்பது கிராமத்திலே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே பாட்டு அவர் பாட்டுக்கு பாட்டை ஆரம்பிச்சாரு. அது பாட்டு மாதிரி தலைப்பு ஓடிடுமோன்னு பயந்து போனேன் நான். ஏன்னா முதல் மரியாதை பாட்டை 2 பேரும் மாறி மாறி பாடினோம்னா அதுக்கே 9:30 ஆகி போயிடும். அவ்வளோ பெரிய பாட்டு அது. காரணம் பாட்டில் கூட, கிராமத்து பாட்டில் எவ்வளோ நகைச்சுவை இருக்குது பாருங்களேன். இந்த தில்லான மோனம்பாளுங்கிற படத்தில் ஒரு நாடக பாட்டு ஒன்று இருக்கும். மனோரமாவும் அந்த ஒரு 6 மணி பெட்டி வாசிக்கிறவன், அடே அப்பா பாண்டிகன் நான் இருக்க ஏண்டி உனக்கு நேரம் தானா தார அப்படின்ட்டு அந்த பெட்டி வாசிக்கிறவன், தில்லாண்டோமணி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், மலையில் மீது அந்தரடிச்சு மலையையும் பிடிப்பேன், பிடிச்சி கப்பலையும் உடைச்சு கோட்டையும் பிடிப்பேன், அஜக்தா ஜுனுக்தா அஜக்தா ஜுனுக்தா அஜக் ஜுனுக் அஜக் ஜுனுக் தாங்கிறத தத்தாலங்கடி தாலுக்கு பாருங்க, சோக்கா ஓடுங்க ஐசாலக்கடி மேட்டு தானுங்க, பைசாகல போட்டு தானுங்க, குதிரை பாய்ச்சல் இது கொட்டாயில கூச்சலுன்ட்டு அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள தேட்டரே களை கட்டிரும். பார்த்துருக்குங்க. இந்த கிராமத்தில் தான் இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் பார்க்க முடியும். உண்மையிலேயே ஒருத்தன் செத்ததுக்கு பாட்டு போடுறது கிராமத்தில் தான். மைக் செட்டு போடுவாங்க. கிழவனை செத்து இப்படி வச்சுருப்பான், வெறும் சோகம் பாட்டா ரெக்கார்டு பண்ணி, பல்லாக்கு வாங்க போனேன் அந்த கிழவன் வெறும் போனால் போகட்டும் போட அப்படின்னு வெறும் பார்த்த ஆடியா ஆட்டமன் அவரை தூக்கிட்டு வர்றப்ப இந்த பாட்டை போடுவேன். இப்படித்தான் ஒரு மைசூருக்காரன் வெறும் சோக பாட்டாக வச்சுருந்தவன் திடீர்னு ஏதோ ஒரு பாட்டு இடையில ரெக்கார்ட் ஆகிப்போச்சு. அவனை தூக்கிட்டு எல்லாம் அழுதுட்டு வர்றாங்க. ஆடியா ஆட்டம் என்ன அந்த மாப்பிள்ளை காதலிச்சான், கையை பிடிச்சான், என்ன கையை பிடிச்சான், அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் நின்றேன் வா வா என்றான். பணத்தை தூக்கிட்டு இருந்தவனா மாத்திரா பாட்டா மாத்திரா அப்படின்னு சொன்னா அடுத்த சோக பாட்டுக்கு போயிட்டாங்க. உலகே கரெக்ட், வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு சந்தோஷமான பாட்டை போட்டான். ஏன் மச்சான பார்த்து வெளுத்துட்டாங்க அந்த மைசெட்டுக்காரனை. சம்பளம் கிடையாதுடா நாயே, எவ்வளோ சோகமாக நாங்கள் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், மச்சானை பார்த்தீங்களா வான்ட்டு. அதே மாதிரி கல்யாண வீட்டில் மாறி பாட்டு போட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா?
பொண்ணு மாப்பிள்ளைய வாசலில் நிப்பாட்டிட்டு ஒரு பாட்டு எப்பயுமே ரெகுலராக நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. பொண்ணு மாப்பிள்ளை வந்துருச்சு, பாட்டை போடுறா அப்படின்னா அவன் என்ன கேசட்டை வச்சுருந்தானோ, என்ன சீடியை ஓதோ ஒரு சீடி அவசரத்தில் எடுத்து போட்டு விட்டான். என்ன பாட்டை போட்டான் தெரியுங்களா? பொண்ணு மாப்பிள்ளை இதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு. பார்த்தா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. எது சுடுகாட்டு பாட்டை போட்டான். பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வாசலில் காலை எடுத்து வச்சுட்டு ஐயோ இன்னும் ஒரு 5 நாள் கழித்து கூட போகலாம், சகனம் சரியில்லைன்ட்டு அந்த மைசெட்டுக்காரனுக்கு வெளுத்தெறிஞ்சிட்டாங்க. இன்னொரு மைசெட்டுக்காரன் ஒரு இடத்துல பாட்டை போட்டு அவனை அடித்து ரைட் மரத்தில் கட்டி வச்சுட்டான். என்னடானா அகில இந்திய ஜோதிடர்கள் மாநாடு. அங்கே போய் என்ன பாட்டை போட்டு விட்டான்னா, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். ஜோசியக்காரங்க விடுவாங்களா? ஏன்டா நாங்கள் அதுக்கு தான் மாநாடு போட்டு வச்சுருக்கோம், இப்படி ஒரு பாட்டை போட்டு எங்கள் பொழப்பையே கெடுத்து விட்டானேடான்ட்டு அவனை வெளுத்துருக்காங்க. ஒரு மை செட்டில் இவ்வளவு மேட்ரு இருக்குது. நிறைவாக இந்த நகரத்திலே அப்படிங்கிற அணியில் பேச உங்களுடைய அபிமானம் பெற்ற கவிஞர் இனியவன் வருகிறார். வாங்க. நடுவர் வீட்டு அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவருடைய தாத்தாவிற்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும், அவருக்கு பிறந்த நடுவருடைய அப்பாவுக்கு 10 பிள்ளைங்க. குடும்பமே இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ ஒன்று இதெல்லாம் கேட்டாங்களா? என்ன திருவண்ணாமலையில் தாசில்தார் சென்சஸ் எடுக்கிறது எப்படின்னு கேட்டாரா? லியோனியோட திண்டுக்கல்ல எப்படியா சென்சஸ் எடுத்தாங்கன்னு தாசில்தார் மேடம் கேட்டாங்களா? ஒன்று இல்லை டிஆர்ஓ ட்ரெயினி தான் கேட்டாங்களா? திண்டுக்கல்ல லியோனி வீட்டில் எப்படி 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ் எடுத்தாங்கன்னு. அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா தாத்தாலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. விட்டு போவேன், அதை இங்கே வந்து எதுக்கு சொல்கிறேன். அதில் எங்கள் தாத்தாவுக்கு பாராட்டு. 1965 இறந்துட்டார். அவருக்கு இப்போ பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லை இவங்க சந்தோஷமாக இருந்து நாட்டோட மக்கள் தொகையை 110 ஆக்கிடுவாங்களாம். நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம படித்து வேலை கிடைக்காம தெரு அலையணுமா? என்னன்னு கேட்டால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்த நாடே. இனியவா எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மீறினதுனால தான் லியோனி பிறந்தேன். 2 பெருக இன்பமாய் வாழ்க, 2 பெற்றால் இன்பமயம்னு ஊரே எழுதி போட்டிருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த சட்டத்தை மதிச்சிருந்தா 3வது பிள்ளை நான் பிறந்திருப்பேனா? எங்கள் அப்பா சட்டத்தை மீறினதுனால பிறந்தவன் லியோனி. அதனால் அந்த கால வாழ்க்கையை ஒப்பிடாத. ஆட்சித்தலைவர், துணை ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கார். லியோனி சாரோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க அப்பா அப்போவே சட்டத்தை மீறி இருக்கார். அவங்க அப்பா இப்போ இல்லை. எனவே அவர் அப்பாவுக்கு தர வேண்டிய தண்டனையை அவருடைய மகன் பெற்றுக்கொள்வார் என்று இந்த மாமன்றத்தில் வைத்துக்கொள்கிறார். அதாவது தாசில்தாருங்கிறவர் வெறும் வட்டாட்சியர் மட்டும் இல்லை, அவர் 2nd கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு. அதனால் உண்மையிலே இப்போ என்னை குற்றவாளி குண்டில் ஏற்றி 1 வாரம் எனக்கு தண்டனை கொடுக்கறது கூட அவங்களுக்கு பவர் இருக்குது தாசில்தாருக்கு. நீ வேற ஏன் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்க? நீங்கள் மட்டும் ஏற போகிறதில்ல, அந்த 3 பேர் ஏற போகிறாங்க பாருங்கள். அது தணிகவேல், நாங்கள் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தோம், டப்பா கொடுத்தோம், அதுவே பெரிய கேஸு. இப்போ இந்த ஆள் இல்லாமல் அவங்க மாமனாரையும் சேர்த்து உள்ளே இருக்கணும். எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 கேமரா 6 கேமரா ஆகுது, தப்பிக்கவே முடியாது. இப்போ இவங்க மாமனார் பொண்ணு கொடுத்த பாவம் இல்லாமல் ஏதோ பொண்ணு கொடுத்தே தப்பு, இதில் வேற உள்ளத்துக்கு வைக்க போகிற வேலையை தணிகவேல் கிராமத்துக்காரன் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? நல்ல வேலையை பார்ப்பான். அதில் விஜயகுமார் வந்து மிஸ்டர் இனியவன், நகரத்தில் என்ன இருக்குது? நான் தான் திருப்பி கேட்குறேன், நகரத்தில் தான் ஒன்றும் இல்லையே, நீ உங்கள் ஊரில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு மெட்ராஸ் வந்த? யோக்கியமாக இருந்தா நீ உங்கள் ஊர்லேயே இருக்க வேண்டியது தானே. ஊரை விட்டு ஊரில் கோமணத்தை கட்டிட்டு வெறுமையோட விவசாயம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. களைப்பேத்துக்குன்னு போக வேண்டியதானே. மெட்ராஸில் எதுக்கு உனக்கு ப்ரொபோசர் வேலை? அதில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பஞ்சு டைலாக்கு, கொண்டுட்டு வாங்க தூக்கிட்டு வாங்கன்னு, கூட்டிகிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க. இவ்வளோ விவேகானம் பேசுகிறியா? ஏன் உன் பொண்ணை மெடிக்கல் காலேஜை சேர்த்த? கேட்போம் இல்லையா? இப்போ உன் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாள்ல,
இதெல்லாம் பண்ணுவாங்களாம். ஆனால் யோக்கிய மாதிரி மேடையை கிடச்ச உடனே அப்படியே கம்முன்னு அகப்புச்சுப்புன்னு. சார், நான் படிக்கிற காலத்தில் எங்கள் தமிழாசிரியர் சொன்னார், ஆயுத எழுத்து நடத்துகிறார், இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. ஆயுத எழுத்து என்பது உயிரையும் உயிர்மையையும் இடையில் தாங்கி வரும் ஆயுதம். இதான் அவர் நடத்துனது. உதாரணத்துக்கு எஃகு ஏ உயிரெழுத்து, கு உயிர்மை எழுத்து நடுவில் வரணும். இந்த சிட்டியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப அறிவு அதிகம் தெரியுங்களா. எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது, இந்த அக்கை நடுவில் தான் போடுவான்லா, முன்னாடி போட மாட்டான்லா. பக்கத்தில் என் கூட படித்த அருள்முருகன் ஒரு பையன், அவங்ககிட்ட கேட்டேன், டேய் இந்த அக்கை முன்னாடி போடுவான்ல. அவர் பெரிய ப்ரொபோசர். அவர் அந்த நாய் என்னுடைய தமிழில் கம்மி. உடனே அவர் சொல்கிறார், உயிரையும் உயிர்மையும் அதெல்லாம் வேணாம், முன்னாடி போடுவாங்களா போட மாட்டாங்களா, எனக்கு தெரியாது, அந்நியே கேட்டுக்கிட்டானார். எங்கள் தமிழ் ஆசிரியர் புலவர் ஜெகதீசன் கேட்டேன், ஐயா இந்த அக்கை முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களா. அவர் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார், தொல்காப்பியர்லாம் சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லைடா, உயிர் அதெல்லாம் வேணாம் சார், முன்னாடி போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு. போட முடியாதுன்னு உடனே நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். அப்போது வந்து சென்னை தொலைக்காட்சி மட்டும் தான் இருந்தது. அதில் இந்த செய்தி வாசிப்பாளர் ஒரு அம்மா பேர் இருந்தாங்க, அந்த பேர் பாத்திமா பாபு. அந்த அம்மா பேரை போட மட்டும் அக்கு பாத்திமா பாபுன்னு போட்டானுங்க. கேட்டேன், இந்த பாத்திமா பாபுக்கு அக்கை முன்னாடி போடுறீங்களா, உங்கள் தொல்காப்பியர் என்ன பண்ணியிருந்தாருன்னு கேட்டேன். சார் நீங்கள் நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம்ல, அந்த தமிழாசிரியர் சொன்னார், அந்த அம்மா பேர் பாத்திமா பாபே கிடையாது, அந்த அம்மா பேர் ஃபாத்திமா பாபு. ஃபா என்ற ஆங்கில எழுத்துக்கு அக்கு போடலாம்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தார். சிட்டியில் இருக்கிறவ யோசிப்பான் சார், எங்கள் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை நாடகம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் நாடகம் போடணும். அதில் ஒரு நாடகம் நான் தயாரித்த நாடகம். இயேசுநாதருடைய 12 சீடரில் இருக்க ஒரு சீடர் தோமையார். அவர் வந்து சென்னையில் சின்னமலையில் வந்து செத்து போனார். அவர் எப்படி செத்தார்னா, அவர் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், பின்னாடி இருந்து ஒருத்தர் ஈட்டியில் குத்தி அவர் செத்து போனார். தான் வரலாறு. அவர் நாடகத்தை நான் ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அவர் செத்த போது எனக்கு ஒன்றும் வருத்தமே வரல. என்ன இந்த இவ்வளோ பெரிய மனுஷன் சாவறான், ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரிலாம் உட்காந்து வடிவர் சொல்லுவானே, கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு கண நேரம் யோசிக்கிற பொழுது உதித்தது சிந்தனைன்ற மாதிரி வீட்டில் உட்காந்து யோசிச்சிட்டேன். சூப்பர் ஐடியா, வயிற்றில் பலூனை கட்டிடுவோம், உள்ளே ரெட்டிங்கை போட்டுருவோம். நம்ம ஸ்கூல் ஃபாதர்கிட்ட தானே அங்கி வாங்கியிருக்கோம் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு. இவன் பின்னாடி குத்தும் போது ஏசுவேன்னு சொல்லிட்டு பலூனை பிடிச்சி அமுக்கி உடச்சிட்டான்னா ரத்தம் வந்துடும், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கிட்ட படித்த பையன் பாலமுருகன், அவன் தான் அந்த தோமையாராக வேஷம் போட்டான். நான் ஸ்க்ரீன் பின்னாடி நின்றுக்கிறேன். இந்த ஈட்டி எரியறதில் ஒரு ஈட்டி வச்சுருப்பானுங்கள்ல, அதை எடுத்துன்னு வந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிறார், முட்டி போட்டு இயேசுவே அப்படின்னுக்கிறார். பின்னாடி குத்துன உடனே இவன் பலூனை பிடிச்சி இயேசுவே நான் பாருங்க, பலூன் இந்த பக்கம் வந்துச்சு. இயேசுவே இயேசுவே பலூன் ஓடினே இருக்குது. நான் ஸ்க்ரீன் பின்னாடி பதறேன், டேய் ஊத்து செத்து தொலையண்ணா அப்படின்னு பாருங்க. அவன் வாங்கின காசை விட அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சான். விழுந்தான் பாருங்க, விழுந்த உடனே பலூன் வெடிச்சிச்சு. வெடித்த உடனே மல்லாக்க பார்த்து வலிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த குத்துனவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரத்தம்லாம் வருது, நம்ம தான் இதாகிடுச்சுன்னு அவன் பாத்ரூம் போக, ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் அலறிச்சு ஓட. எங்கள் ஹெட்மாஸ்டர் ஃபாதர் தாமஸ் வந்து சொன்னார், அவர் பேசுறது இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. அன்புக்கினிய மாணவ செல்வங்களே, நம்முடைய இயேசு அன்பை போதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். கடந்த 70 ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் வெள்ளிக்கிழமை ஆனால் நாடகம் போடுவது வழக்கமாக இருந்தது. இன்று முதல் நாடகமே நடக்காது. அது முடிஞ்ச பிறகு கிளாஸுக்கு வந்து உட்கார்றேன். எங்கள் மேக்ஸ் மாஸ்டர் கேட்குறாரு, எவன்டா அந்த வேலையை பார்த்துதுன்னார். எல்லா பயிலையும் வந்து யூடியூப் ப்ளூட்டஸ் போய், சார் இவன் தான் சார்ன்ட்டானுங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டால் நான் சொன்னேன், சார் இல்லை சார், ஒரு பெரிய ஆள் இறந்தானா அந்த ஒரிஜினாலிட்டி நல்ல வேலை அந்த ஆள் முதுகில் குத்துனானுங்க, கழுத்தறுத்து போடுறதுலாம் என்னடா ஆயிருக்கும், ஹெட்மாஸ்டர் தூக்கி உள்ளே வச்சுருப்பானுங்கடா, ஸ்கூலை இழுத்து மூடியிருப்பானுங்கடா. அதாவது கிரியேட்டிவிட்டி இருக்குங்களே அது இருக்கும். இவர் சொல்கிறாருங்களே, இங்கே வந்து கிராமங்களில் வந்து பஸ்ஸு வருது, இந்த பஸ்ஸெல்லாம் இளையராஜா இருப்பார். ஆமாம் இருப்பார், நான் இல்லைன்னு சொல்லியே. இளையராஜாவை கோடம்பாக்கம் என்ற நகரத்தில் வந்து தான் டியூன் போட முடிஞ்சதை தவிர பண்ணைபுரம் என்ற கிராமத்தில் போட முடியல. நீங்கள் என்ன கிராமத்தில் அப்படியே வாரி வாரி கொடுக்குற மாதிரி சார். பசங்க யோசிக்கிறாங்களா இன்னைக்கு. நான் சமீபத்தில் இந்த பாசமலர் படம் பார்த்தேன். இந்த பாசமலர் படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சிவாஜி கணேசன் கடைசி சீனில் ஒரு டைலாக் சார், கைவி சம்மா கைவி கடைக்கு போகலாம் கை மிட்டும் செத்து போடுவார். அண்ணேன்னு சொல்லிட்டு அதுவும் செத்துரும், அவங்க தங்கச்சியும். நான் அழுதுகிட்டே இருந்தேன். என் பையன் என்ன இது பார்த்தான், பாத்தியாடான்னு. என்னப்பா காமெடி பண்ணிக்கிறானுங்க 2 பேரும். என்னது, டேய் அண்ணன் தங்கச்சி எங்க நீ சாவர மாதிரி அத்தை சாவதா பார்க்கலான்றான். அவனுக்கு அத்தை மேலே என்ன காண்டுன்னு தெரில. இல்லை அவர் வந்து அவர் தமிழ் ப்ரொஃபஸரில் ஆணையும் சாப்பிடும் பூனையும் சாப்பிட்டான் மன்னா, எங்களுக்கு தமிழ் புலமை இருக்கிறது,
கிராமங்களில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கா. நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் வாத்தியார் தானே? எத்தனை வருஷம் வாத்தியார் இருந்தீங்க? நீ என்ன பெரிய இன்டர்வியூ மாதிரி இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பிள்ளைய, உங்கள் அப்பாவுக்கு ஏன் இப்படி பிறந்தாங்க, என்ன உங்கள் அப்பா ஏன் இப்படி பெற்றாரு, இதெல்லாமா 33 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். இப்போ எதுக்கு? சயின்ஸ் வாத்தியார். சயின்ஸ் வாத்தியார். ஓஹோ, அப்போ அவர் தான் கரெக்டு. இந்த வட்டம் இருக்குல்ல, வட்டம், அது 4 துண்டாக போட்டால் தமிழில் ஒரு துண்டுக்கு என்ன பேர்? கால் வட்டம். கால். 3 கால் சேர்ந்தா முக்கால். முக்கால் ஃபுல்லாகுமா? நீ என்ன ஏதோ நம்பர் கடையில் கேட்க வேண்டிய இல்லை கேள்வி. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், முக்கால் முழுசாகுமான்னு கேட்குறேன். ஆகாது. ஆகாது, கரெக்ட். அதான் வாத்தியார்கிட்ட கரெக்டாக கேட்டுனுங்க. வாத்தியார்னா சும்மாவா? அவர் கரெக்டாக சொல்லுவார். சட்டப்படி முக்கால் வந்து முழுசாகாது. இல்லை ஆகுமான்னு கேட்குறேன். முக்கால் முழுசாகுமா? ஆகாது. ஆனால் என் கவிஞன் யோசிச்சான் பாருங்க. முக்காலா முக்கா ஃபுல்லா லேலா. ஓ லேலா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 3 கால் முக்கால், முக்காலா முக்கா ஃபுல்லா, 750 ml தான் ஃபுல்லுன்னு கேட்குறான். இது லை, லைன் அர்த்தம் போய், ஆனால் அது லா, சட்டப்படி அது ஃபுல்லு. புரியுதுங்களா? இப்படி மேக்ஸ் மாதிரி படிக்கணும் யார்? விஜயகுமார். என்னவோ பூனையை சாப்பிட்டது ஆணையை சாப்பிட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரே பாட்டில் 4 சப்ஜெக்ட் எடுத்து வந்துடுறீங்களா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் பாட்னி, வண்ணத்து ஓவியங்கள் அதிசயம் ஜுவாலஜி, துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் பிசிக்ஸ். நட்ட முடியுமா உன்னால? இன்னும் காலகாலமாக உட்காந்து பூனை நாயின்னு பாடம் நிறுத்திருக்கிறார் சார். சென்னை நீங்கள் இந்த நகரங்களில் வந்து பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் பஞ்சடையில் பேச வந்துடுறீங்களா? பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் எவனும் பைத்தியம் நினைக்க முடியாது. நான் ஒருத்தர் பைத்தியத்தை கூப்பிட்டு போனேன். அவன் என்கிட்ட இருந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும் அடம் பிடிச்சினே இருந்தான் சார். பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் கேஷுவாலிட்டி போகணுன்னு அவன் போய் டாக்டர் எப்படி நிற்கிறாங்க. எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா நம்மள பைத்தியன்றவானுக்கு பொழுது. நான் வாசலே நின்று அவனை பார்த்துட்டே இருக்கேன். அவன் டாக்டர்கிட்ட பேசினான். சார் சார் என்னை எல்லாரும் பைத்தியன்றாங்க. நான் பைத்தியமா? அந்த டாக்டர் அதுக்கு மேலே நடிக்கிறார். இல்லவே இல்லை தம்பி. யார் உன்னை சொன்னா? அவர் தான் சார் சொல்கிறார். சார் அவனை கூப்பிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். டாக்டர் பார்த்து அவர் தான் சார் பைத்தியம். நீங்கள் பைத்தியமே கிடையாது. 4 பேருக்கு நல்லபடியாக வெளியே வந்து சொல்லுங்கன்னா முடிஞ்சிச்சு. ஒரு பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். திடீர்னு கவர்னர் விசிட்டு இந்த பைத்தியார் ஹாஸ்பிட்டலில். எல்லா பைத்தியத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டானே. எல்லோரும் எழுந்துக்கணும், வணக்கம் பேர் சொல்லணும். வணக்கம், என்னுடைய பெயர் விஜயகுமார், படுத்துக்கோ. வணக்கம், என்னுடைய பேர் தணிகவேல். கவர்னர் வந்தார் அந்த நாட்டில். நேராக போனார். ஒரு பைத்தியத்திட்டே கேட்குறாரு. ஒரு பைத்தியமாக ஏன் பேசுது. ஒருத்த மட்டும் கால் மேலே கால் போட்டுன்னு பார்த்துருந்தான். டாக்டர்ல ஏந்திர கால் மேலே கால் போட்டு, டேய் கவர்னர் வந்திருக்கார். அவர் சொன்னார், இருக்கு இருங்க தம்பி, நான் வணக்கம், நான் தான் அமெரிக்காவோட இந்த மாகாணத்துடைய கவர்னர்னு. நான் கூட தான் அமெரிக்கா அதிபர்னு சொன்னேன். நம்பினானா? 2 ஊசி 1 சாக்கு சரியாயிடும். 8வது நம்பர் பெட்டு காலையில் தாங்க போய் படுத்துக்கணும். சார் சிட்டிலாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, பயங்கரமான ஆளுங்க. இவர் சொல்கிறாரு கிராமங்களில் அப்படியே வெள்ளேதி கீழ்ச்சிங்க. நீங்கள் சார் மெட்ராஸில் உட்காந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறான் சார். சினிமா தேட்டரில் உட்காந்து புக் பண்ணுறான். எந்த சீட்டில் பக்கத்தில் எவன் உட்காந்துக்கிறானே தெரில. ஆனால் உங்களால் உட்கார முடியுமா? இன்ன வரைக்கும் ஜாதி பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்த செய்தி, ஒரு பையன் பொண்ணை காலேஜ் தான் கூப்பிட்டு போய் பாட்டி வீட்டுக்கு போனான். அப்பங்காரன் வந்தான், பையனை வெட்டினான், பொண்ணை வெட்டினான், பெத்த தாயை வெட்டான். அயக்கத்தனம் இல்லையா இது? எங்கே நீங்கள் என்னவோ கிராமங்களில் வாழ்கிறீங்க, இன்னும் மனுஷங்களாகவே மாறலையே. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு குளத்தில் போய் தண்ணி குடித்தார். நடந்த சம்பவம். அவர் ஒரு குளத்தில் வந்து இறங்கி தண்ணி குடிக்கிறார். மாடு குடிக்குது, நாய் குடிக்குது, பன்னி குடிக்குது, மனிதன் குடிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தில் இறங்கி தண்ணி குடித்தார். மறுநாள் எந்த செய்தி தெரியுமா? இந்தியாவில் அந்த செய்தியை மறைச்சிட்டானுங்க. மறுநாள் என்ன நடந்தது? அந்த குளத்தில் போய் சாணியை கரைச்சிட்டானுங்க. சரி, இது எந்த காலம்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறு. 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு குடிக்கிற தொட்டியில் போய் மலத்தை கலக்குறீங்களே. நான் என்ன கேட்குறேன், கிராமங்களில் மனுஷங்களா இருக்கீங்களா இல்லை மிருகங்களா இருக்கீங்களா? குடிக்கிற தண்ணியில் கலக்கிற இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்லுவீங்க? சென்னையில் பண்ண முடியுமா சார்? பரபரப்பாக தான் சார் போவான். அவனை யாரும் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அவன் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கூட டக்குன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவான். இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சி தான் ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ரத்தம் வேணுமா? ஒரு ஆப்பில் தட்டு வந்துடுது.
இங்கே இரக்கம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்கிறது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் மனதிலே நிறைய வக்ரங்கள் இருக்கிறது. எனவே கலைந்து விடுங்கள், நகரத்துக்கு நகர்ந்து வாருங்கள், நாங்கள் உங்களை வாழ வைக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக 4 பேரும் பேசிட்டாங்க. இவ்வளவு நேரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, ஒரு 10 பேர் எந்திரிப்பீங்க. நம்ம பிஏ ஜெனரல் சார்கிட்ட, வெற்றிவேல் சார்கிட்ட, சார் ஜனங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லலான்னு நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா, ஒருத்தர் கூட இது வரைக்கும் எந்திரிச்சு போகல. இப்போ பட்டிமன்றத்தோட தலைப்பு கிராமமாக நகரமாக இல்லை, திருவண்ணாமலையா திண்டுக்கல்லா அப்படின்னு ஆகிப்போச்சு. உண்மையிலே உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் திருவண்ணாமலையினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். யாருமே என்ன சிரிப்பு சத்தம் பாருங்க, ஒருத்தர் கூட இது வரைக்கும் அந்த மலர்ந்த முகங்களை பார்ப்பது உண்மையிலே அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அது எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம ரசித்து செய்யணும், அதுதான் முக்கியம். ரசித்து செய்யாத எந்த வேலையுமே நமக்கு உருப்படாது. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அதை ரசித்து சாப்பிட்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி கப்பு 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 கப்புன்னு என்னடா சாப்பிட்டேன், என்னமோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அது 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அந்த குரூப்பெல்லாம். ஆனால் ஒரு பழைய சோறு ஊறுகாயை கூட ஒரு 5 வெங்காயத்தை வச்சுக்கிட்டு அப்படி ரசித்து அப்படியே ஒரு இழுப்பு கொடுப்பாங்க பாருங்க. சில பேர் காஃபி குடிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். சில பேர் வந்து கல் குடிக்கிற மாதிரியே குடிப்பாங்க காப்பியாக, கடன் கொடுத்து. என்ன குடிச்ச, டீயா காஃபியா ஞாபகம் இல்லை. இவெல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது. என்ன சாப்பிட்றோமோ அதை ரசித்து சாப்பிட்ணும், ரசித்து ஒரு வேலையை செய்யணும். என்னடா பட்டிமன்றம் நடுவர் இதெல்லாம் ஒரு பொழப்பா, இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், 4 பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுவிட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது, இது ஒரு பொழப்பா அப்படின்னு என்னை தட்டேற்றுவாங்க. நான் சொல்கிறேன், டேய் 2 மணி நேரம் நான் பேச பேச ஒரு 5000 பேர் உட்காந்து சிரித்து மகிழ்ந்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த சிரித்த முகங்களை பார்க்குற மாதிரி ஒரு குடுப்பின உலகத்தில் வேறு யாருக்குடா கிடைக்கும்? இது போதுண்டா வாழ்க்கையில் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்புற்று இருப்பது ஒன்றே அறியாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னார் பாருங்க. அதனால் கிராமத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவை, நகரத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவைன்னா பைத்தியகாரங்களை பற்றி பேசினார். கிராமத்தில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் இப்படி தான் ஒரு டாக்டரு பைத்தியங்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பைத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 50 ரூபா நோட்டையும் ஒரு 500 ரூபா நோட்டையும் வச்சுருக்காரு. வச்சோன்னே அவன் 500 ரூபா எடுத்துட்டான்னா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தான். அவன் 50 ரூபா எடுத்தான். ஆஹா தெரியல அப்படின்ட்டு டெய்லி 50 ரூபா 500 ரூபா 50 ரூபா 500 ரூபா வச்சுக்கிட்டே இருந்திருக்க. ஒரு மாதம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைத்தியக்கார பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெளிஞ்சிருச்சுடா, அப்புறம் ஏன்டா 500 ரூபா எடுக்கலை, 500 ரூபா எடுத்திருந்தால் தெளிஞ்சிருச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து 30 நாளாக 50 ரூபா எடுத்து கிட்டத்தட்ட 1500 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன்டா. உண்மையிலே டாக்டர் தான் பைத்தியமே ஒழிய இவன் பைத்தியமே கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கவனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம், அங்கே நடக்கிற சம்பவங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும். இன்றைக்கி கிராமத்தில் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு போவான், ஒரு பஸ்ஸில் ஏறுவான், போயிடுவாங்க. ஆனால் டவுனில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளையை பிறப்பிட வைக்கணும்னா அந்த வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடாக இருந்தால் நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீட்டை பார்க்கலாம். காலையில் 7:30 மணிக்கு அந்த அம்மா தலையை சீவிட்டு இப்படியே கிளிப்பை மாட்டிக்கிட்டு வீட்டில் புருஷனுக்கு தனியாக டப்பால் சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா தலை சீவிட்டு இருக்கப்போ வருவேன், மகன் ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படிமா, டே கோப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேள்றா டவுசர் எங்கேன்னு தேடி கொடுப்பாரு. அவர் டவுசரே எங்கே இருக்குன்னு தெரியாமல் காலையிலேருந்து டென்ஷன் ஆகிருக்காருன்னு இந்த அம்மா புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இந்த 2 குரூப்புகளுக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பன் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு கட்டி கொடுத்தேன். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவனை பிறப்பிட விட்டு அந்த டவுனில் அந்த பயலுகளை பிறப்பிட வைக்கிற காட்சி பாவமாக இருக்கும். அவனுங்களை ஷூவை கட்டி டையை போட்டு அதை கட்டி இதை கட்டி அப்படின்ட்டு இப்படி தலையை சீவி அவன் பின்னாடி அந்த பேக்கை மாட்டிட்டு போயிட்டு வரேன், பஸ் வந்துருச்சு போ
நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறானா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி எவனாவது போகிறாங்களா? இன்றைக்கி டவுனில் அப்படி, டவுனில் பாருங்கள் எல்லாம் இனிவன் சொன்ன மாதிரி வேகமாக தான் நடப்பாங்க, மெதுவாகவே போக மாட்டான். ஏன்டா அப்படி வேகமாக போகிறீங்க அப்படின்னா, மெதுவாக போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க, அதனால தான் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்ரு பம்புக்கிட்ட உட்காந்து லவ் பண்ணுவாங்க, அல்லது நாங்கள் இங்கிட்ட வயக்காட்டில் சந்திப்பேன், அது அப்படியே திருவிழாக்கல்ல வந்துரு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணேண்டி நம்மள் திங்கிட்ட தக்குதுன்னு இவங்க 2 பேரும் என்னென்ன ஒரு ஆக்ஷன்லேயே பரிமாறுவாங்க தெரியுமா கிராமத்தில். என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் செய்யாதையா நான் செஞ்சிட போகிறேன். 5 மணிக்கு உங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்ஷன் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளையை பார்த்துருவாங்கன்ட்டு அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா. நீங்கள் 1.5 பக்கம் எழுதுனா கூட அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள், மத்தியானம் 1:30 மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கொடை கலர் கலராக விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் 1:30க்கு பீச்சுக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தர் உட்காந்து. மத்தியானம் 1:30 மணிக்குடா. அந்த வெயிலில் இவனுக்காவது லவ் வருமா முதலாவது? அந்த வெயிலில் கொடையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில், கிராமத்தில் அந்த வெயிலெலாம் அவனுக்கு லவ்வே வராது. அவனுக்கு சாயந்தரம்தான். நானும் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திலைக்கு காத்திருந்தேன் காணல, மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல, என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில், நான் உண்டான ஆசைகள் ஒன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில. இது காதலா இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு ஞான்னு வெள்ளரி பிஞ்சை தின்னுக்கிட்டு கருமா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. இதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை, அம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தோணலே அநியாயமா தாடியோ. மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க. கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் என்ன அண்ணாத்தா நாச்சா துணியானியா அண்ணா பேசின்னு வாத்தாரன் உன் கேஸ் நாங்கள் இஷ்டமா அக்காட்டின்னு இருப்பான்னாட்டு. யார்ரா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா, நாச்சா துணியானியே டே லியோனியன் இட்டுன்னு போடா, நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதான். நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறது, மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை நீ கூட்டி போடான்னா அவரை கூட்டி போய் என்ன செய்ய சொல்கிறாங்கிறான். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடுறது தான் கூட்டி போகிறது. எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு அம்மா மெட்ராஸில் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ கண்டக்டர் இந்த ஓரத்தில் இருப்பார். ஒவ்வொருத்தராக ஊர் பேரை சொல்லி சொல்லி இந்தா 2 சாந்தி தியேட்டர் எடு, 2 மகாராணி எடு, 2 லிபர்ட்டி எடு, 2 கோடம்பாக்கம் எடு அப்படின்னு நடுவில் இருக்கவங்கள்ட்ட காசு கொடுத்து கண்டக்டர்கிட்ட எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கிளவியே மெட்ராஸில் போய் நடுவில் நின்றுருக்கு. அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு 3 மாம்பழம் வாங்கு அப்படின்ருக்கு. இவன் என்ன பஸ்ஸில் வந்து என்னைய போய் மாம்பழம் வாங்க சொல்கிறா? ஏண்டி உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்கா நாங்கள் ஊரில் இருந்தோம், இந்தா மாம்பழம் 3 வெளுத்து பிடுவேன் வெளுத்து, உனக்கு என்ன மாம்பழம் வாங்கி கொடுக்குறது சண்டை. 3 மாம்பழத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு. இது மாம்பழம் வாங்க சொன்னேன்னு கலகம் ஒரே ரகலை. கிராமங்களிலும் நகரங்களிலும் நகரத்தில் ஏகப்பட்ட நகைச்சுவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனம் வெள்ளேந்தியாக இருக்கும் கிராமத்தில். ஒருத்தர் முதல்ல ஏரோப்ளேனில் போயிருக்கான், தஞ்சாவூர்காரன். ஏரோப்ளேனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அங்கே போய் வெத்தலையை போட்டான், நல்லா கொதன்னு வெத்தலையை போட்டு நம்ம ஊர் பஸ்ஸாக புளிச்சுன்னு துப்பி விட்ருலாம்.
ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது. பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு எங்கடா துப்புறது அப்படின்ட்டுருக்கேன். இவனும் வந்திருக்கான் ஃப்ளைட்டில். எனக்கு தெரியாதுடா, வேறு யார்ட்டையாவது கேட்டுக்க அப்படின்னு. துப்பணும் நான் பாரு, இவன் மூஞ்சி பூரா சிவப்பாகி போச்சு. இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவேன் வேலையை. இவனை எப்படியாவது கடத்தி விடணும்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நேராக எந்திரிச்சுப்போ, ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன், அதை அமுக்கு, ஒரு டப்பா வரும், அதில் துப்பிருந்துட்டான். அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா அடித்து விட்டேன், எங்கிட்ட அடி வாங்கி சாகிட்டும்ட்டு. பார்த்தா இவன் அப்படியே வெத்தலையோடு வந்திருக்கான். ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைக்கியிருக்கேன். அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு. வாயை பார்த்தா வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருந்திருக்கு. புளிச்சுன்னு வாய்க்குள்ளே துப்பி விட்டான். அந்த கிளவி 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில். ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, என்ன சுகமாக இருக்கேன். தர்மத்தின் தலைவனுங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அன்றாயரோட காலேஜுக்கு போவார் பாருங்கள். அந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆளே கிடையாது. 16 வயதில் இல்லை பாருங்கள் கமலஹாசனை, ரஜினியை. கமலஹாசன் சப்பானியாக இருப்பார். இனிமே உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்பா. இப்போ ஸ்ரீதேவி எவன் கூப்பிடுவேன், ஒரு வயலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சப்பானிட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உட்காந்துருப்பார். அப்போ ரஜினி அப்படி பீடியை குடிச்சிட்டு ஸ்ரீதேவியோட அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கேன். அது தாவணி போட்டிருக்க மாதிரி கனவு கண்டு, டே மயில் அவங்க அத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லா தான்டா இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி பாரு, நல்லாவே இல்லைம்பாரு கவுண்டமணி. இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு சாதாரண டயலாக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா? பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். ஒரு 5 பேர் உட்காந்துருவாங்க. காலையில் வந்து உட்காந்து 2 பேர் நான் மாப்பிள்ள என்ன செஞ்சிடுறோம், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் மாப்பிள்ள, என்னன்னு சொல்கிறா, என்ன செய்யலாம்ட்டு இருக்க, லோனு தான் பேங்க்கில் லோனு வாங்கி 2 மாடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ என்ன செய்ய போகிற, நீயே லோனு, அப்புறம் நானும் லோனு தான். நீ லோனு வாங்கி என்ன செய்ய போகிற, நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன். நீ நிலம் வாங்கி என்ன செய்வேன், நெல் போடுவேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா, நீ நெல் போடுவீல, அதில் மேய விடுவேன்ருக்கேன். மேய விடுவியா, வெட்டி போடுவான்டான். 2 பேரும் அடி ரகலை. ஒரு நாட்டாம்காரர் ஒருத்தர் வந்து, ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டுவேங்கிறாயா, என் நிலத்தில் மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு இன்னும் வாங்கவே இல்லைங்க, எங்கடா நிலம் இன்னும் வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இது மட்டுமா, இன்னும் கிராமத்தில் பாருங்கள், டே அப்பா இந்த டெத்து வீட்டில் கிளவியை வன்ற அநியாயம் ஒப்பாரின்ட்டு 2-3 கிளவி இப்படி கட்டி சேர்ந்து, ஏன் ராசானி அணைகையில் போனாலும் ஐயா, பூனைகையில் போனாலும் ஐயா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது. இலவு பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கிளவி பாட்டை மாற்றி விட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா. உடனே பக்கத்தில் இருக்க கிளவி, போகையில் பார்த்துக்குருமா. வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாத. இவளுக்கு இலவை பாட சொன்னால் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுகன்ட்டு அது ஒப்பாரிக்குள்ளே உள்ளே பூந்து, தொட்டைக்குன்னா வெட்டி பிடுவேன், நான் விதைக்கு இல்லை விட்டு இருக்கேன், எடுவட்ட சிரிக்கியலா, இலவை மட்டும் பாடுங்கடியாய். ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க. இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும்? இதை விடுங்க. கிராமத்தில் ஒருத்தன் இப்படி தான் பொண்ணு கட்டியிருக்கேன். வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டிருக்கேன், மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படியா, மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போய் கெத்தாக இருக்கணும் மாப்பிள்ள, நீ பாட்டுக்கு லூஸில் விட்டுறாத, உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. அப்படியா, எப்படா கெத்தாக இருக்கணும்? நான் சொல்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி. மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்காந்துக்கான்ட்டான். அடுத்து எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்ட்டான். இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு மருமையன் போயிருக்காரு. யார், மாமியார் வீட்டுக்கு.
போனால் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. எதிராக உயரமாக இருக்குன்னு பார்த்துருக்கான். பீரோ மேலே ஏறி உட்காந்துருக்காயா. உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்கல்ல, அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு. வந்து மாமனார் மாமியார் வாங்க, டே என்னங்க மாப்பிள்ள மேலே உட்காந்து கெத்து. நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட போகிறாங்க, கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன வேணும்? பூசணிக்காய் ஒரு 10 வாங்கிட்டு வான்ட்டுருக்கேன். அட பாடாதி பயலை, பிரியாணி கேட்பான், சுக்கா வறுவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காயை காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறானு. பார்த்தா ஒரு கிறுக்கன்னு நினச்சி அவனை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளை என்ன ஹோட்டலில், வகுத்த வலி தாங்க முடியல மாப்பிள்ளை அப்படின்ட்டு. வயிற்ற வலி தாங்கலடா, என்னடா செய்ய போகிற அப்படின்னா ஆரம்பிச்சிட்டான். 2 இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு 1 சாம்பாரோடு 1 2 இட்லி வேண்டும். அடுத்த வரி எழுதியிருக்கான் பாருங்க. மாவின் தண்டனை தோசை வழி, தோசையின் தண்டனை வயிற்று வலி, வலியின் தண்டனை மருந்து வழி. லாஸ்ட் லைன் தான் பஞ்சு டயலாக். வலியின் தண்டனை மருந்து வழி, ஹோட்டல் ஓனரை தண்டிக்க என்ன வழி? 2 இட்லி. மாப்புல எங்கிருந்துடா அந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுவீங்கன்ட்டு. கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? நகரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் விளாடுவான். பஸ்ஸு எங்கே நிற்கேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் அப்படிமா. பஸ்ஸு ஏன் நிற்கிது, அதால் உட்கார முடியாது, அதனால தான் நிற்கிது அப்படிமா. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 ஹெட்லைட் இருக்கும்ன்றான். டேய், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட்லைட் இருக்கும்ல, இந்த பஸ்ஸை பின்னாடி 2 டேஞ்சர் லைட் இருக்கேன். டேய், இதை எப்படா எடுப்பாங்க? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க, வந்தோன்னே எடுப்பாங்கன்றான். டேய், டெட் பாடி ஆடாது, போயா எப்போ எடுப்பாங்கன்னு கண்டக்டர்கிட்ட கேளியா. டவுன்லலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளையாடுவாங்க. ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஒரு பாட்டி சொல்லிச்சு, ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரியில் யூரின் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பயலுக்கு பாட்டியை எழுப்பி, பாட்டி உச்சா வருது வா, டே சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு துணைக்கு போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். டீச்சர் அப்படின்னு. டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஏன்டா பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி விரல நீட்டி கேட்குறீங்களே, அவமானம் இல்லையா? இனிமே வந்துச்சுன்னா விசில் அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க. சரிங்க டீச்சர், இனிமேல் நாங்கள் வந்தால் விசில் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறான் அப்படின்ட்டு. டீச்சர் விசில் அடிச்சுட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு. ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன். 1:30 மணிக்கு வந்துருச்சு. பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கு. பாட்டி எந்திரி விசில் அடிக்கணும் அப்படின்னு. பாட்டி உண்மையிலே, ஏன்டா 1:30 மணிக்கு எதுக்குடா விசில் அடிக்கிற, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா. டே, விசில் நேரத்தில் அடிக்காத சாமி. இல்லை பாட்டி அடித்தே ஆகணும். சரி மெதுவாக என் காதில் அடித்து விட்றான் இருக்கு பாட்டி. என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டேன். ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு. பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சு. அதனால் இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது. கிராமத்தில் வெள்ளேந்தியாக எல்லா வேலையும் செஞ்சிருவான். அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு பாட்டி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு பயல்கள்கிட்ட. டேய், ஒரு ஆட்டுக்கு 4 கால், 4 ஆட்டுக்கு எத்தனை கால்றா அப்படிங்கம்மா. அவன் 16 காலுன்ட்டான். போடா நீயும் ஒரு ஆளுன்ட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால்னா 4 ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே 16 கால் அப்படின்னு சொன்னோன்னே 4 ஆட்டுக்கு 16 கால் இருக்கேன், ரைட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆட்டுக்கு 16 கால், ரைட்ரா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்னு இருக்கார். உடனே நான் போட்டு 4 துணைக்கால் போட்டிருக்கேன். எதுக்குடா 4 துணைக்கால் போட்டேன்? நீங்கள் தானே நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் 4 கால்னு போட்டேன்.
பூரான்னு எழுதுறான்னாரு. பூரான்னு எழுதுனா ரா 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 வெறும் துணக்காலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பூனா இருக்குது, எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார், அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு. ராமன் மாம்பழம் தின்றான் செய்வினை, மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது செயப்பாட்டு வினை நடத்தி முடிச்சிட்டார். பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க, செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படித்தது மறந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். செய்வினை அண்டர்லைன் போட்டு, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து, கயிறு, எலும்பிச்சம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கைகால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை. தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார், நம்ம நடத்தின செய்வினையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே. செயப்பாட்டு வினைக்கும் எழுதியிருந்தான் பாருங்க. அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை. பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்டுறா, 5க்கு 5 போட்டு விட்டாரு. ஏண்டான்னா விட்டால் எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவேன், இப்படி எழுதுகிற பையன் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்கள், சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை. ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது. விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறுன்னு விற்றுட்டு போகுது. ஒரு அம்மா வீட்டில் இருக்க அந்த அம்மா அந்த விளக்கமாறு விற்கிறவளை லந்து பண்ணணும்னு, விளக்கமாறு இங்கே வா, விளக்கமாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்கு. விளக்கமாறு நான் என்னையை கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து, இந்த விளக்கமாறு எவ்வளவு, இந்த விளக்கமாறு எவ்வளவு அப்படின்னு அது ஒரு விளக்கமாறு எடுத்து, இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு. இல்லை என்ன இப்படி கேட்குற, இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு, ஐயோ இவளை விளக்கமாறுன்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன்ட்டு. ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம். நகரத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையெல்லாம் இரட்டை அர்த்த வசனங்கள், ஒரு வார்த்தையை அப்படியே மல்டிப்ளை பண்ணி வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து ஒருவருடைய முகத்தை இன்னொருவருடைய முகமாக மாற்றி மீம்ஸ் போட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி டிக்டாக் பாடுறேன்ட்டு இன்னொரு பொம்பளையோட பாடி குடும்பத்தில் பெரிய விவாகரத்து வரைக்கும் போய் இதெல்லாம் நகரங்களில் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த எளிமையான இனிமையான நகைச்சுவைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிராமத்தினுடைய நகைச்சுவைகள் தான். திரைப்படங்களில் வருகின்ற நகைச்சுவைகள் அனைத்தும் கிராமத்துக்காரர்கள் செய்த அந்த அருமையான செயல்களை வைத்துத்தான் இன்று நகைச்சுவைகள் உருவாக்கப்படுகின்றன என்று சொல்லி, நகரத்தில் இருப்பதை விட கிராமத்தில்தான் நகைச்சுவை உணர்வு மிஞ்சி நிற்கிறது என்று சொல்லி, நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்து நம் உடலில் இருக்கும் நோய்களிலிருந்தும் மனதில் இருக்கும் நோய்களிலிருந்தும் விடுபடுவோம் என்று திருவண்ணாமலை ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.